ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூக்குரலை விட்டுட்டு நம்ம ஒடியாந்தாங்க பாருங்கள். சிந்து ஒடியாந்து ஜம்ப்னு வந்து நிற்க, நீ நம்ம இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேட்க, என்ன அன்னபூர்ணி அத்தை தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியாம்மா, உனக்கேம்மா அலைச்சல், தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பொசசிவ் பொங்குது ஒருத்தவங்களுக்கு. யாராதுன்னு அக்கம் பக்கத்தில் கருகிற வாடை அடிக்குது, எட்டி பாருங்கடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம ஸ்னேகாங்க. ஐயோ, இங்கேயும் விரட்டிக்கிட்டு வராளே, நீங்கள் எங்கே கேம்பு போட்டிங்க? கொடைக்கானலில் கேம்ப் போடுறீங்களா? அடப்பாவிகளா, எங்களுக்கெல்லாம் கேம்ப்புனா வாரத்தில் ஒரு நாள், அதுவும் இங்கே இத்து போன லோக்கலில் கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு கூட வாங்கிட்டு வராமல் காஞ்சி கருவாடாக்குறாங்க. இவங்க கொடைக்கானல் போயிட்டு வராங்களாம்மா. கொடைக்கானல் இப்படின்னா கொடைக்கானல்லாம் கூட்டு போகிற மாதிரினா முக்கால்வாசி பேர் டாக்டருக்கு தான் படிப்பாங்க, ஏன்னா ஃப்ரீயாகவே சுற்றி பார்க்கலாம்ல, அதனால தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சிந்து அடிக்கிற அலப்பறையை பார்க்கணும். மேத்தால் அதாவது இவங்களே சமைக்கிறதுன்னு, வறுக்கிறதுன்னு, பொறிக்கிறதுன்னு, நான் எல்லாத்தையும் உனக்காக பண்ணி வச்சுருக்கேன் டாக்டரே, நீ வெளியே போய் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு இந்த கஷ்டம், எப்படிம்மா எல்லாம் சமைச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்க, நான் வரும்போதே அந்த கட்டப்பையில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் யார்ட்டையாவது கடை வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் சமைக்க கொடுத்துருப்பாங்க, இது பக்கி மறைக்கிது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன்ருச்சு. அன்னபூர்ணி ஆண்டி அங்கே ஒரு பக்கம் விரதம் இருக்காங்க, சுவாமிக்கிட்ட வேண்டாங்களாமா. என்னன்னு பார்த்தா புயல் வருதாம், மழை வருதாமா, இடி இருக்குதாமா. பைரவி அங்கே போய் நிற்க சூறாவளின்னு நினச்சியான்னு சொல்லிட்டு 4 பேர் பிடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்